காட்டோட நடுப்பகுதியில மீனுக்குருவி ஒரு மரத்துல வாழ்ந்துட்டு வந்தா. இப்போ மீனுக்குருவி 2 முட்டையிட்டு அதை அடைக்காத்துட்டும் வந்துட்டு இருந்தா. தினமும் காலையில மீனுவும் மிட்டுவும் ஒன்னாவே தான் உணவு தேடி போவாங்க. அதே மாதிரி அன்னைக்கும் மிட்டுக்குருவி மீனுவை தேடிக்கிட்டு அவளோட வீட்டுக்கு வந்தது. மீனு, சீக்கிரமா போகணும் மீனு. வீட்டுக்கு விருந்தாளிங்க வரதா சொல்லிருக்காங்க. நாம இப்போ உணவு தேடி போனாதான் இருட்டுறதுக்குள்ள வீடு வந்து சேர முடியும். சரி மிட்டு, கொஞ்ச நேரம் பொறு. நான் இந்த முட்டைகளை மட்டும் இலைய போட்டு மூடி வச்சுட்டு வரேன். மத்த பறவைங்க கிட்ட இருந்து தன்னோட முட்டைய பாதுகாக்கிறதுக்காக மீனுக்குருவி அவளோட முட்டை மேல இலைகளை போட்டு மூடுனா. பிறகு 2 பேரும் சேர்ந்து உணவை தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. காட்டோட எல்லை பகுதிக்கு வந்தாங்க. அங்க இருக்கிற பழமரங்கள்ல இருந்து பழங்களை பறிக்க தொடங்குனாங்க. பறவைங்க 2 பேரும் பழங்களை பறிச்சுட்டு இருக்கும் போதே கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சது. மிட்டு, மழை வரா மாதிரி இருக்கு. வா, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். மீனு, நீ வேணும்னா வீட்டுக்கு போ. எனக்கு கொஞ்சம் சோள பயிர்களை பறிக்கணும். விருந்தாளிங்க வராங்கன்னு சொன்னல, அவங்களுக்கு நான் விருந்து சமைச்சு போடணும். நான் போயிட்டு சோள கதிர்களை பறிச்சுட்டு வரேன். சரி மிட்டு, அப்படின்னா நீ இருந்து சோள பயிர்களை பறிச்சுட்டு வா. நான் வேகமா வீட்டுக்கு போறேன். பிறகு மீனுக்குருவி அங்கிருந்து தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. பாதி தூரம் வரும்போதே காட்டுல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழையோட அளவு ரொம்ப அதிகமா இருந்ததால மீனுக்குருவியால கொஞ்ச தூரத்துக்கு மேல பறக்க முடியல. உடனே அங்க இருக்கிற ஒரு மரத்தோட அடியில அவ உட்கார்ந்தா. ரொம்ப நேரம் ஆகியும் மழை விடுற மாதிரியே தெரியல. நேரம் ஆக ஆக மழையோட அளவு அதிகமாகிட்டே இருந்தது. இப்போ மழையோட சேர்ந்து பயங்கரமா காத்தும் வீச ஆரம்பிச்சிச்சு. மீனுவும் எத்தனையோ தடவை பறக்கிறதுக்கு முயற்சி செஞ்சும் அவளால அந்த காத்தை எதிர்த்து பறக்க முடியல. வேற வழியே இல்லாம அன்னைக்கு ராத்திரி முழுக்க மீனுக்குருவி அந்த மரத்துக்கு அடியிலேயே இருந்தா. பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. மழை விட்டதால மீனுக்குருவி ரொம்ப வேகமா அவளோட முட்டைகளை பார்க்கறதுக்கு அந்த கூட்டை நோக்கி பறந்து வந்தா. அவ எந்த விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி கவலைப்பட்டாலோ அந்த அசம்பாவிதம் அங்க நடந்துச்சு. ஐயோ கடவுளே! என்னோட முட்டைகளை காணுமே! என் குழந்தைங்கள இப்படி அநியாயமா நான் இழந்துட்டேனே! அவ அழற சத்தத்தை கேட்டு மிட்டு கிளி அந்த இடத்துக்கு வந்துச்சு. மிட்டு, என்னோட முட்டைகளை காணோம். என்னோட முட்டைகள் எங்க போச்சுன்னே தெரியல. மீனு, தயவு செஞ்சு அழாம இரு. கண்டிப்பா உன்னோட முட்டைகள் பக்கத்துல எங்கேயாச்சும் தான் போய் விழுந்திருக்கும். வா, நம்ம பக்கத்துல இருக்கிற பறவைகள் எல்லாம் கேட்டு பார்க்கலாம். பிறகு மீனுவும் மிட்டுவும் சேர்ந்து அங்கிருந்து கபூதர் வீட்டுக்கு வந்தாங்க. கபூதர்னா, என்னோட முட்டைகளை காணோம். இங்க என்னோட முட்டைகளை பாத்தீங்களா? அச்சச்சோ! இல்லையே மீனு. உன்னோட முட்டைகள நான் பார்க்கல. ராத்திரி பயங்கரமா காட்டுல காத்தும் மழையும் அடிச்சுச்சு. அந்த காத்துல எங்க போய் விழுந்துச்சுன்னு தெரியலையே. மீனு, நீ அழாத. கண்டிப்பா உன்னோட முட்டைகள் பக்கத்துல எங்கேயாச்சும் தான் இருக்கும். வா, நாம போய் புல்புல் கிட்ட கேட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிறகு 3 பேரும் சேர்ந்து புல்புலோட வீட்டுக்கு வந்தாங்க. புல்புல் கிட்டயும் மீனு தன்னோட முட்டைகளை பத்தி கேட்டா. ஆனா புல்புல்லும் அவளோட முட்டைகளை பார்க்கலன்னு சொல்லிடுச்சு. பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியாம முட்டைய தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. உணவு தேடி ஓநாய் ஒண்ணு அந்த பக்கமா வந்தது. அதோட கண்ணுல மீனுவோட முட்டைகள் பட்டுச்சு. அந்த முட்டைகளை பார்த்ததும் ஓநாய்க்கு வாயில எச்சில் ஊற ஆரம்பிச்சது. மீனுக்குருவியும் தன்னோட முட்டைகளை தேடி காடு மொத்தமும் அலைஞ்சிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பறவைங்க எல்லாரும் சேர்ந்து மீனுவுக்கு ஆறுதல் சொன்னாங்க. மீனு, நாமளும் காடு முழுக்க தேடிட்டோம். இதுக்கு மேல உன்னோட முட்டை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ மனச தைரியப்படுத்திக்கோ மீனு. இல்ல கபூதரண்ணா, கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இல்ல கபூதரண்ணா. என்னால என்னோட குழந்தைங்க இல்லாம வீட்டுக்கு வர முடியாது. நான் யாருக்கும் எந்த கெடுதலுமே செய்யல. அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு மட்டும் கெட்டது நடக்கும்? நீங்க வேணும்னா போங்க. என்ன ஆனாலும் சரி, என்னோட முட்டைகளை எடுக்காம நான் இந்த காட்டை விட்டு வரமாட்டேன். என்னடா, ரொம்ப நாளா பழங்களையே சாப்பிடுறோமேன்னு நினைச்சோம். நல்ல வேளை, இன்னைக்கு கடவுள் நமக்கு இந்த முட்டைய கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா இந்த முட்டைய நாம இப்படியே சும்மா சாப்பிட்டா அந்த அளவுக்கு சுவையா இருக்காது.
இதுல கொஞ்சம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டு சாப்பிட்டோம்னா நல்ல சுவையா இருக்கும். சரி, இது இங்கேயே இருக்கட்டும். நாம போய் வெங்காயத்தையும் மிளகாவையும் எடுத்துட்டு வரலாம். அப்படின்னு யோசிச்ச ஓநாய் வீட்ல இருந்து வெளியில போணுச்சு. பிறகு மீனுக்குருவி அந்த வீட்டுக்கு வந்தா. அங்க அவளோட முட்டைகள் இருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷம். பிறகு அந்த முட்டைகளை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா தன் நண்பர்கள் கிட்ட போனா. மிட்டு, இங்க பாரு, என்னோட முட்டை அந்த ஓநாயோட வீட்ல தான் இருந்தது. நான் அதை எடுத்துட்டு வந்துட்டேன். கபுதரண்ணா, நான் சொன்னேன்ல, எனக்கு என்னோட முட்டை கிடைச்சிரும்னு. பாருங்க, என்னோட குழந்தைங்க எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டாங்க. ஆமா மீனு, உண்மையாலுமே நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். விடாமுயற்சியால உன்னோட குழந்தைங்களை நீ காப்பாத்திட்ட. உன்னோட விடாமுயற்சியும் நம்பிக்கையும் தான் உன்னோட குழந்தைங்களை திரும்பவும் உனக்கு கொடுத்திருக்கு. ஓநாயோ வெங்காயத்தையும் மிளகாவையும் எடுத்துட்டு மறுபடியும் அதோட வீட்டுக்கு வந்துச்சு. என்ன இது, இங்க இருந்த முட்டைய காணோம். அட கடவுளே, இப்படி கைக்கு எட்டது வாய்க்கு எட்டாம போயிடுச்சு. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, பறவைகளா இருந்தாலும் சரி, மனிதர்களா இருந்தாலும் சரி, தாய்மைன்னு ஒரு உணர்வு எல்லாருக்கும் பொதுவானது தான். ஒரு தாயால தன்னோட குழந்தைங்களோட உயிரை காப்பாத்துறதுக்கு எந்த எல்லைக்கும் போய் போராட முடியும். சோலைவன காட்டோட நடுப்பகுதியில ஒரு மாமரமும் நாவல் மரமும் வாழ்ந்துட்டு வந்தது. அந்த மாமரத்துக்கு நாவல் மரத்து மேல ரொம்ப நாளா காதல் இருந்தது. அதை கல்யாணம் பண்ணிக்கவும் அது ரொம்பவே ஆசைப்பட்டுச்சு. தூங்கும்போது கூட அந்த மூஞ்ச கொஞ்சம் சிரிச்சா மாதிரி தான் வச்சிருந்தா என்ன, உருன்னு வச்சுக்கிட்டு தூங்க வேண்டியது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என்ன காக்க வைக்க போறாளோ தெரியல. இந்த மாதிரி மாமரம் பேசிட்டு இருக்கும்போது நாவல் மரம் மெதுவா கண் விழிச்சு பார்த்துச்சு. ஏய், உன்கிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன். நான் தூங்கும்போது நீ எது பேசினாலும் என் காதுல கேட்கும்னு. எதுக்காக நீ என்ன போட்டு இந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? ஏன் இந்த காட்டுல வேற மரமே இல்லையா என்ன? ஆனா என் மனசுல இருக்கிறது நீ மட்டும் தானே. நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நீ தான் கொஞ்சம் கூட இறங்கி வரவே மாட்டேங்கிற. அப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னதான் பிரச்சனை? இந்த மாதிரி ரெண்டு மரமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தாங்க. அந்த நேரம்னு பார்த்து மீனுக்குருவி அந்த பக்கமா பறந்து போனா. அவளோட காதுல மரங்கள் பேசிட்டு இருக்கது கேட்டுச்சு. என்னாச்சு மரங்களா? எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? குருவியே, நீ ஏன் இந்த கதையை கேளு. பிறந்ததுல இருந்து நானும் இவளும் ஒன்னாவே தான் இருக்கோம். இப்ப நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கவும் ஆசைப்படுறேன். ஆனா இவ என்னடான்னா என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றா. நீயே கொஞ்சம் என்னன்னு கேட்டு சொல்லு. என்னாச்சு நாவல் மரமே, எதுக்காக நீ மாமரத்தை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற? என்னதான் உனக்கு பிரச்சனை? நான் சிவப்பு நிறத்துல இருக்கிற பழமரத்தை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இவன் என்னடான்னா மஞ்சள் நிறத்துல இருக்கான். அதனாலதான் எனக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கவே சுத்தமா பிடிக்கல. இப்ப என்ன உனக்கு? அது மஞ்சள் நிறத்துல இருக்கிறது மட்டும் தானே பிரச்சனை? சரி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே அதோட நிறத்த நான் சிவப்பு வண்ணத்துல மாத்திடுறேன். ஆனா, அதுக்கப்புறம் நீ அத கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும். கண்டிப்பா குருவியே, நீ மட்டும் அதோட வண்ணத்தை மாத்திரு. நான் அதை இன்னைக்கே கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாமரமே, நீ ஒன்னும் கவலைப்படாம இரு. நான் சீக்கிரமா போயிட்டு ஒரு நல்ல தேர்வோட வரேன். அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அங்கிருந்து நிறம் தயாரிக்கிற மனிதன்கிட்ட வந்தது. அண்ணா, எனக்கு சிவப்பு வண்ண கலவை வேணும். என்ன குருவி, அது இப்பதானே தெரிஞ்சுச்சு. நீ என்னடான்னா இப்ப கேட்டு வந்திருக்க. அப்படின்னா, எனக்கு சிவப்பு வண்ண கலவை கிடைக்காதா? இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒண்ணு பண்ணு, நீ போய் சிவப்பு நிற மலர்கள் இருந்தா பறிச்சுட்டு வா. நான் அதுல இருந்து உனக்கு சிவப்பு வண்ண கலவைய தயார் செஞ்சு தரேன். பிறகு மீனுக்குருவி அங்கிருந்து சிவப்பு வண்ண மலர்களை தேடி பறக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அதோட கண்கள்ல சிவப்பு வண்ண ரோஜா பூக்கள் பட்டுச்சு. உடனே மீனுக்குருவி அந்த ரோஜா பூக்களை பறிச்சுட்டு அந்த மனிதன் கிட்ட வந்து கொடுத்துச்சு. மனிதனும் அதுல இருந்து சிவப்பு வண்ண கலவைய தயார் செஞ்சு கொடுத்தான். அதை வாங்கின மீனும் அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து மாமரத்துக்கிட்ட வந்தது. மா, இந்தா, இந்த கலவைய நீ குடி. குடிச்சதும் உன்னோட பழங்கள் மொத்தமும் சிவப்பு வண்ணத்துல மாறிடும். அப்படின்னு சொன்ன மீனும் பிறகு அந்த கலவைய அந்த மரத்துக்கிட்ட கொடுத்தா. அதை வாங்கி அந்த மரமும் குடிச்சுது. அதை குடிச்ச அடுத்த நொடியே மாமரத்தோட மஞ்சள் வண்ணம் மொத்தமும் சிவப்பு வண்ண பழங்களா மாறுனுச்சு. இத பார்த்து நாவல் மரம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. ஏய்,
குருவி, உண்மையாவுமே நீ ரொம்ப நல்ல குருவி. என்னோட வண்ணத்தை சிவப்பு வண்ணமா மாத்திட்ட. என்ன நாவல் மரமே, இப்போ உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஆட்சேபனை இல்லை இல்ல? நான் ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட பழங்கள் சிவப்பு வண்ணத்துல மாறிடுச்சு. இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு மனப்பூர்வமா சம்மதம். சரி, அப்புறம் என்ன? 2 பேரும் உடனே மாலைய மாத்தி கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்ல குருவி, எனக்கு இப்போ இவள கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. என்னாச்சு மாமரமே? எதுக்காக நீ இப்படி சொல்ற? எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. எனக்கு என்னோட மஞ்சள் வண்ண பழங்கள்னா ரொம்ப இஷ்டம். ஆனா நான் இவளுக்காக என்னோட நிறத்தை நான் மாத்திக்கிட்டேன். எனக்கும் இப்போ அவகிட்ட ஒரு மாற்றம் வேணும்னு தோணுது. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு நாவல் மரமே, எனக்கு உன்னோட கருப்பு வண்ண பழங்களை சுத்தமா பிடிக்கல. நீ எனக்கு பிடிச்ச மாதிரி மஞ்சள் வண்ணத்துல உன்னோட பழங்களை மாத்திக்கோ. அதுக்கப்புறமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அச்சச்சோ! குருவி, என்ன இந்த மாமரம் இப்படி சொல்லுது? இப்போ நான் எப்படி என்னோட நிறத்தை மாத்திக்க முடியும்? குருவியே, தயவு செஞ்சு எனக்கும் நீ உதவி பண்ணு. என்னோட பழங்களை எப்படியாச்சும் மஞ்சள் வண்ணமா மாத்திரு. அப்படின்னு சொல்லி நாவல் மரம் குருவி கிட்ட கேட்டுச்சு. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனே மீனுக்குருவி அங்கிருந்து மறுபடியும் நிறம் தயாரிக்கிற மனிதன் கிட்ட வந்தா. எனக்கு இந்த முறை மஞ்சள் நிற கலவை வேணும். குருவியே, இப்போதைக்கு என்கிட்ட மஞ்சள் நிறமும் தயாரா இல்ல. நீ ஒண்ணு பண்ணு, மஞ்சள் நிற பூக்களை எடுத்துட்டு வந்து கொடு. அதுல இருந்து நான் மஞ்சள் நிற கலவைய தயார் செஞ்சு தரேன். பிறகு மீனுக்குருவி அங்கிருந்து மஞ்சள் நிற பூக்களை தேடி பறந்து போனது. தூரத்துல அங்க இருக்கிற சூரியகாந்தி பூக்களை அது பார்த்தது. உடனே அந்த பூக்களை பறிச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த மனிதன் கிட்ட வந்தது. அந்த மனிதனோ அந்த சூரியகாந்தி பூக்கள்ல இருந்து மஞ்சள் நிற கலவைய தயார் செஞ்சு கொடுத்தாரு. அங்கிருந்து ரொம்ப சந்தோஷமா அந்த நாவல் மரத்துக்கிட்ட வந்தது. நாவல் மரமே, நீ ஆசைப்பட்ட மாதிரி இப்போ நீயும் மஞ்சள் வண்ணத்துல மாற போற. உடனே இந்த கலவைய குடி அப்படின்னு சொல்லி அதுகிட்ட அந்த மஞ்சள் நிற கலவைய கொடுத்தது. உடனே நாவல் மரமும் அதை வாங்கி குடிச்சுச்சு. அடுத்த நொடியே அதோட கருப்பு வண்ண பழங்கள் மொத்தமும் மஞ்சள் வண்ணத்துல மாறுனுச்சு. இத பார்த்து மாமரமும் நாவல் மரமும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. குருவியே, உண்மையாலுமே நீ ரொம்ப நல்ல பறவை. நீ செஞ்ச உதவியால இன்னைக்கு நாங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். சரி மரங்களா, இப்போ நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு மீனு சொன்னா. பிறகு மீனு குருவி முன்னாலேயே அந்த 2 மரங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை மாத்தி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. குருவியே, நீ செஞ்ச இந்த உதவிய நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். உனக்கு எப்போ எந்த உதவி வேணும்னாலும் தயங்காம நீ எங்க கிட்ட வந்து கேட்கலாம். நீ செஞ்ச உதவிக்கு பலனா இப்போ நாங்க 2 பேரும் உனக்கு சுவையான பழங்களை தரோம். அப்படின்னு சொல்லி அந்த மரங்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு கூடையில அவங்களோட பழங்களை கொடுத்தாங்க. பழங்களை வாங்கின மீனு குருவி ரொம்ப சந்தோஷமா அவ வீட்டை நோக்கி பறந்து போணுச்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.